ஹலோ வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான நல்ல குலைவான சாம்பார் சாதம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமாக இந்த சாதம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசியை நான் நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் துவரம் பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கலாம், ஒரு 2 தடவையாவது. இப்போ ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி, நல்லா அலசி எடுத்த துவரம் பருப்பை சேர்த்துடலாம். இதோட 1 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். இப்போது ஒரு அரை கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். 4 போல் பீன்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துண்டு துண்டாக நறுக்கின கேரட் பீன்ஸை இந்த குக்கரில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு சாம்பார் பொடி சேர்க்குறேன். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 3/4 கப் போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 வயது வரை குழந்தைங்க உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 விசில் அளவுக்கு நான் இப்போ வச்சு எடுக்க போகிறேன். இந்த குக்கரோட ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். ஒரு மத்து வச்சோ இல்லை மேஷர் வச்சோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க விழுங்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சாம்பார் சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.